தயாராகுங்க. இப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிங்க. கூர்ந்து கவனி ஹனாபி. நம்மளோட கியூகா கிளான்ல இவனை விட சக்தி வாய்ந்த கேகே கென்காய் வேற யார்கிட்டயும் இல்ல. உன்னோட பெரிய சகோதரியை விட அவனுக்கு பலம் ஜாஸ்தி. அவளை விட பலசாலியா? உன்னை விட அவன் பலசாலியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதையாரு, நீ இருக்கிறது ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. அவனோட பியாக்குகான குறைச்சி இட போட்டாரு. அவனை தாக்க நெருங்கிறது அவ்வளவு நல்ல யோசனை கிடையாது. ஆனா இது நருட்டோக்கு தெரியுமா? எப்படி பண்ற? அவனை முன்னாடி தாக்குறது வேலை காக்காதே. நருட்டோ ஜாக்கிரதை. இப்படி நேரா தாக்குனா சக்கர ஃப்ளோ கண்டிப்பா பாதிக்கப்படும். ஒன்னு அது தங்கிரும் இல்லனா அதிகரிச்சிடும். அது உன் சக்கர பாயிண்ட் எதிரி எவ்வளவு வேகமா தாக்குறத பொறுத்து. ஷிஃப்ட் மிஸ் பண்ண. நல்ல வேளை தப்பிச்சிட்டேன். அவன் பக்கத்துல போனா என் சக்கர ஆஃப் பண்ணி என்னோட ஜுட்சுவை செயலாக்க வச்சிருவான். தள்ளி நின்னு இவன் கூட போட்டி போடணும். இப்ப உனக்கு புரியுதா நருட்டோ? நீ என்ன தோக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. உனக்கு ஏதாவது திறமை இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளவுதான். ஓகே, வார்ம் அப்லாம் முடிஞ்சது. போட்டி ஆரம்பிக்கலாமா? ஷேடோ க்ளோன் ஜுட்சு. ரொம்ப சிறப்பா செயல்படுற நருட்டோ. இப்ப அவன் குழம்பு போயிடுவா. இவ சாதாரணமான ஆள் இல்ல. இந்த ஷேடோ க்ளோன் ஜுட்சு ஒரு ஜூனியர் லெவல் டெக்னிக். இப்படி ஒரு டெக்னிக் இந்த புள்ளி எங்க கத்துக்கிட்டான்? நாம நினைச்சத விட இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. ஷேடோ க்ளோன்ஸா? ஒத்துக்கிறேன். இவன் புத்திசாலிதான். அவன் எல்லா க்ளோன்ஸ்க்கும் சக்கராவை சரி பங்கா பிரிச்சு அமைச்சிருக்கான். என்னுடைய வியாபகனால கூட போலியை கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல. எவ்வளவு நேரம் மறைஞ்சிருக்கான்னு பாக்குறேன். அதையும் நான் பாத்துருவோம். அப்புறம் என்ன வந்து தாக்கு. இதெல்லாம் பிரயோஜனமே இல்ல. நருட்டோ அவன் எத்தனை முறை தாக்குனாலும் சரி, தன்னோட டிஃபென்ஸ் வச்சு நிஜ இந்த தாக்குதல தடுத்துடுவான். ஹேய், என்னானாலும் சரி, என்ன நடந்தாலும் எப்பவுமே என்ன குறைச்சிக்கிற போடாத. அவன் தாக்கிட்டான். பொறுத்து வந்து பாருங்க. தப்பிச்சிட்டேன். ஆனா இந்த தடவை என்ன பண்றேன்னு பாக்குறேன். Come on! நேஜி யூகா, இவனுக்கு முதுகுலையும் கண்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ ஹொக்காகே அவனு சொல்லிட்டதல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அதை மறந்துடு. என்னுடைய கண்கள் நிறைய விஷயத்தை காட்டும். அப்படி அதை காட்டின ஒரு விஷயம், எல்லாரோட திறமைக்கும் ஒரு அளவு இருக்கு. அதுல எந்த மாற்றமும் ஏற்படாத ஒரு முட்டாள் தான் தன்னால அடைய முடியாத ஒண்ணு அடைய முயற்சி பண்ணுவான். நான் முட்டாளா? ஒரே விஷயத்தை உலகிட்டு இருக்காங்க. யாரால எதை சாதிக்க முடியும் முடிவு பண்றதுக்கு நீ யாரு? யாரு வேணா ஹொக்காகே ஆகலாம் நினைச்சிட்டு இருக்கியா என்ன? கொஞ்சம் கஷ்டப்பட்டாலே ஹொக்காகே ஆக முடியும் நினைக்கிறியா? கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு. உலகத்துல இருக்க எத்தனை ஷினோபில எத்தனை பேர் ஹொக்காகே ஆகிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோ. அவங்க ஹொக்காகே ஆகிறதுக்காகவே பிறந்தவங்க. வெறும் முயற்சி பண்ண மட்டும் ஹொக்காகே ஆக முடியாது. ஹொக்காகே ஆகிறது காலம் தான் முடிவு செய்யும். எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுல மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணாம ஒழுக்கத்தோட போகணும் கடைசி வரைக்கும். ஆனா நம்ம எல்லாருமே பயணம் செய்யறது அந்த ஒரு முடிவுக்காக மட்டும்தான். அவனோட கண்ணுல வெறுப்பு தெரியுது. அவனோட குடும்பத்துக்கு இருந்த அதே வெறுப்பு. அப்படியா? எனக்கு கவலை இல்ல. வாழ்க்கையை பத்தின புரிதல் இவ்வளவுதான். முயற்சியை கைவிடுறதா என்ன எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க.